வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நடந்தால் 8 மாகாணங்களில் பொதுஜன பெரமுனவை ஆட்சியமைக்கும் சாந்து பண்டார நம்பிக்கை. ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கடத்தல் சம்பவம். வித்தியாசமான ஆயுதங்களுடன் சிக்கிய சந்தேக நபர். முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு கடுங்காவல் சிறை. வைத்தியசாலையிலும் அடம்பிடிக்கும் சுரேசலை மீட்டு தீருவேன் கம்மன்பில அறைகூவல். தொடருந்துடன் முச்சக்கரவண்டி மோதி 2 பலி. கைது அச்சத்தில் மற்றொரு புலனாய்வுத்துறை அதிகாரி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. உலகளவில் எதிர்க்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம். அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு. உளவுத்துறையை பலவீனப்படுத்துகிறது அரசாங்கம். நாமல் ராஜபக்ஷ பகிரங்க குற்றச்சாட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய 8 மாகாணங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து ஆட்சியமைக்கும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்து பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆதரவு மிக வேகமாக பெருகி வருகின்றது. எனவே எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள அச்சப்படும் நிலையில் எங்களது கட்சி இல்லை. அரசியல் லாபங்களுக்காக கட்சி தாவும் மக்கள் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பறிக்கக்கூடிய புதிய சட்ட மூலங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிரானவர்கள் அல்ல. சுயநல அரசியலை தடுக்கும் அத்தகைய சட்ட மூலங்களை நாடாளுமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக முழுமையாக ஆதரிப்போம் என தெரிவித்தார். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் புலனாய்வு பிரிவினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்தே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் நீட்டம்புவர் ரன்பொகுணுகம பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. 5 தோட்டாக்கள், T56 ரக தோட்டாக்கள், 4-9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள், 8 மற்றும் 12 போர் ரக தோட்டாக்கள் 2 ஆகியவற்றை புலனாய்வு அதிகாரிகள் பொறுப்பேற்றுள்ளனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 4 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேசிய லொட்டரி சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தன குற்றவாளி என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் இதன்போது தீர்ப்பளித்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 4 வழக்குகளின் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்த்தன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலை தொடர்ந்து உணவருந்தாமல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று முன்தினம் அவரது குடும்ப உறவினர்களுக்கும் சட்டத்திறனைக்கும் அவரை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தன் மீதான விசாரணைகளில் இருந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரை நீக்குமாறும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றுமாறும் கோரிய அவர் இவ்வாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். என்ன தடைகள் ஏற்பட்டாலும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என பிவித்துறைகள உரிமையின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. கப்புவத்தை மற்றும் கந்தானி ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பெற்ற தொடருந்து குறுக்கு வழியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் அதிகாரியான கேனல் கெலும் மத்துகமே தாக்கல் செய்திருந்த மனுவை மேலதிக பரிசீலனைக்காக ஜூன் மாதம் 22ஆம் தேதி அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஜி ஹேரத் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என தெரிவித்து முதற்கட்ட ஆட்சேபனைகளை எழுப்பியுள்ளார். இதனையடுத்து இந்த முதற்கட்ட ஆட்சேபனைகள் குறித்து மனுதாரர் தரப்பு தங்களது வாதங்களை முன்வைப்பதற்காக வழக்கை ஜூன் 22ஆம் தேதி ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
உலகளவில் காட்டுமிராண்டி சட்டம் என சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளால் வர்ணிக்கப்பட்ட பயங்கரவாத சட்டத்தினை நீக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் அச்சட்டத்தினை நீக்காது மீளவும் தமிழ் மக்களின் மீது பிரயோகிக்கின்றமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், இன்றைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் உள்ள போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக போராடினர். ஆட்சிக்கு வந்த பின்னர் அச்சட்டத்தின் வாயிலாக மக்களின் உணர்வுகளை அடக்குவதாக முயற்சிக்கின்றனர். நாங்கள் சரியான மாற்றங்களை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என கேட்கின்றோம். அரசியல் காரணங்களுக்காக அரசாங்கம் தமிழ் தேசிய விடுதலை பாடல்களை பயன்படுத்தியவை வெளித்தெரிந்த உண்மை. நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களின் தீர்ப்பினை கேள்விக்குட்படுத்தவில்லை, அதனை மதிக்கின்றோம். மாறாக அரசாங்கம் குற்றங்கள் தொடர்பாக பிரயோகிக்கும் சட்டங்களின் அடிப்படையில் தொடர்பாகவே எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றோம் என தெரிவித்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார்.